ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் புதுசாக மேடம் ஓல்கான்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஹீரோயினை பற்றி அவங்கள்ட்ட போய் சொன்னதும் அவங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காமல் திட்டி அனுப்பியிருப்பாங்க. கண்டினியூஸாக ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட காங்கும் மேடம் ஓல்காவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ஃபாரினில் இருந்தப்போ நல்லா பழக்கம் போல். ஸோ அவனும் ஹீரோயினோட பாஸ்ட்டில் யூரா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்டதுமே மேடம் ஓல்காவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அப்படியே அவங்களுக்கு பாஸ்ட்டில் ஏதோ பெருசாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல். ஸோ அதனால் மெமரி லாஸ் ஆகிருக்கு. அதுக்காக அடிக்கடி ஒரு ஹிப்னோதெரப்பி போவாங்க போல். ஸோ அப்படி ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்டில் நடந்தது ஞாபகம் வருது. அதில் ஒரு லேடி கூட ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இருந்து ஏதோ ஒரு பூவை பார்த்து விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அது கட் ஆகி திடீர்னு அந்த லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சீன் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. ஸோ இது என்னங்கிறது அவங்களுக்கே அது சரியாக தெரியல. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்ததுல இருந்து அந்த பூவை பற்றி ஒரு மேகசின் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த பூ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரிஞ்சது போல். அதோட நேம் ஆண்டோனிஸ். இதுக்கு மீனிங் உலகத்தையே வெல்லலாங்கிறது தான். ஏன்னா இந்த பூ கடுமையான குளிரில் நல்லா பூத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஆல்ரெடி இந்த மேடம் ஹோல்கா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லும்போது ஹீரோயினும் அது நான் யார் அதிகமாக காதலிச்சனோ அவங்க என்கிட்ட சொன்னதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறதே மேடம் ஹோல்காக்கு காங் மூலமாக தெரிய வந்திருக்கும். அதனால ஹீரோயின் மேலே எந்த கோபமும் இல்லை. ஸோ ஹீரோயினும் அப்படியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட ஓன் மேக்கப்புக்கு நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததான் அதே மேடம் ஹோல்காவை பார்க்குறதுக்காக ஹீரோவும் யூராவும் வராங்க. ஆல்ரெடி யூரா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது மேடம் ஹோல்காவுக்கு தெரிஞ்சதுனால இப்போ ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ டாக்குமெண்ட்டை வித்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போட்டாங்களே உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் பண்ணலைங்கிறது ஓரளவுக்கு நம்புகிறாங்க. ஸோ அதனால் இல்லை அவன் மேலே யாரோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போது உங்கள் தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு யூரா என்னன்னா அவள் தான் கொன்னா இவரோட தங்கச்சி, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறான். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கும் ரொம்ப கோவத்தோடு அந்த இடத்துல இருந்து ஒன்றும் பேசாமல் கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ யூராவும் இங்கே ஹீரோட்ட வந்து ஏன் என்னாச்சு திடீர்னு வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவத்தோட இப்போ எதுக்கு ஹீரோயினை பற்றிலாம் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க தேவையில்லாததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யூராவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் யூராவோட அப்பா ஜட்ஜாக இருக்கிறதுனால அந்த பதவியை வச்சு போலீஸ் பார்க்க வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக இன்டர்நெட் ஃபுல்லாமே இப்படி போலீஸ் பார்க்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஆனால் இப்படி பெரிய ஜட்ஜு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க. இது அவருக்கும் தெரிய வருது. ஹீரோயின் பண்ண வேலைன்னு தெரிஞ்சதுமே தனியாக ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ கோபத்தோடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அவர் பேசுகிறத சுத்தமாக கண்டுக்கிடலை. அப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அவங்க மேலே வேணும்னே தண்ணியை கொட்டிடுறாங்க. நான் இதை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டு அங்கே நிற்கிற வாட்ச்மேன்ட்ட காரோட கீ வீட்டோட கீன்னு மொத்தமாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை ஹீரோயின் வாங்கி பக்கத்துலேயே அந்த கீயெல்லாம் அச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் யூராவோட அப்பாட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள நான் பார்த்தேன், அதான் நான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் நீ எதுக்கு இப்படிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லாதது, இனி அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொன்னால் பதிலுக்கு ஹீரோயின் என்னன்னா நீங்கள் செஞ்ச வேலையினால என்னோட மொத்த லைஃபும் என்னை விட்டுட்டு போயிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் யூராட அப்பா யூராட்ட போய் தான் சொல்கிறாங்க யூராவும் ஹீரோயினை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செய்யாத தப்புக்கு செஞ்சதாக சொல்லிட்டு போஸ்ட் போட்டு இழிவுபடுத்துகிறான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. இந்த டைம் யூராவும் போய் நின்றுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ செஞ்ச வேலைக்குன்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் செய்யும்போது எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் செய்வேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா என்ன இன்னும் அப்படின்னு யூராட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போலீஸும் ஹீரோயின்ட்ட நீங்கள் எதுக்கு தேவையில்லாத போஸ்ட்டெல்லாம் போட்டு இப்படி ஜட்ஜை இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக ஜட்ஜுக்கு போலீஸ் பார்க்கு சுத்தமாக தெரியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் எவிடன்ஸை காட்டுறா. என்னென்னா அவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. ஸோ இதை பார்த்ததுமே போலீஸ் சீஃப் யூராவோட அப்பாவை மீட் பண்ணி இந்த கேஸில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இதில் பப்ளிக்கோட ஒப்பீனியன் நிறையவே இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸும் வச்சுருக்கா, ஸோ இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போய்தாங்க. இதை நினச்சிட்டு யூராவோட அப்பாவும் அவரோட அம்மாட்ட அதாவது யூரா பாட்டிகிட்ட வந்து சொல்லி ஃபீல் பண்ணும்போது யூராவோட பாட்டிக்கு ஆல்ரெடி போலீஸ் சீஃப் தெரியும் போல். ஸோ அவருக்கு ஒரு பெயிண்டிங்கை லஞ்சமாக வாங்கி கொடுத்து விடுதாங்க. ஸோ அந்த போலீஸ் சீஃபும் பெயிண்டிங் எப்படி லஞ்சமாக வந்ததுன்னு தெரிஞ்சதுமே இந்த கேஸ் அவர் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இதே டைம் ஹீரோயினுக்கு யூரோட வீட்டில் அவங்க அப்பா பாட்டி யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவள் அச்செடுத்து வச்சிருந்த கீயை வச்சு வீட்டுக்குள்ளே போகிறா. யூராவோட அப்பா ரூம்குள்ளே தான் போகிறான். ஏன்னா இன்னைக்கு அவங்க அம்மா மலையிலேருந்து தள்ளி விட்டதுக்கப்புறம் யூரா ஒரு சூசைட் லெட்டரை அவங்க அம்மா பேரில் எழுதி வச்சிருப்பா. ஸோ அந்த சூசைட் லெட்டரை ஹீரோயினும் கண்டுபிடிச்சி எடுத்துருந்தாங்க. அதில் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறப்போ ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, யார் எழுதுனாங்கிறது தெரியல.
ஸோ அப்படியே அங்கேருந்து வெளியே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு யூராவோட பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு போலீஸ் சீஃப்ட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி லஞ்சமாக கொடுத்ததுனால இவங்களோட பையன் கேஸாக பார்த்துக்கிடுதுன்னு சொல்லிட்டு இது ஹீரோயினும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே அவங்க பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோயினும் அப்படியே யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியே வந்துருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த அந்த லெட்ரு அவங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங்காக என்னங்கிறத செக் பண்ணுறதுக்கான அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை தான் கொண்டு போய் கொடுக்காங்க. பட் அவங்க ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லும்போது ஹீரோயின் அவளோட அட்ரஸை தான் கொடுத்துட்டு வரா. ஸோ அடுத்ததாக ஒரு ரிப்போர்ட்டரை தான் மீட் பண்ணுறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னெல்லாம் நடந்துங்கிறத சொல்லிவிட்டு அந்த தப்பெல்லாம் நான் செய்யலை, என் மேலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ரொம்ப நல்லவர் தான் போல். ஸோ கண்டிப்பாக எவிடன்ஸை கொண்டு வாங்க, ஸ்டோரியாக என்னோட நியூஸில் போட்டுடலான்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிட்ட போய் இப்படி லஞ்சமாக பெயிண்டிங்கை கொடுத்து யூராவோட அப்பாவை அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காங்கும் அதுக்கான ஒரு பிளான் போட்டுட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் யூராக்கு இப்படி மேடம் ஓல்கா ஹீரோயினோட ஓன் மேக்கப்புக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் மீட் பண்ணி இப்படி ஹீரோயின் தொடர்ந்து தப்பு செய்யக்கூடிய பொண்ணு, உங்களுக்கு அவளை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப நீங்கள் இதே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவள் திரும்ப தப்பு செய்வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆல்ரெடி அவங்களுக்கு ஹீரோயினை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால் யூராவை பற்றிட்டு நீ அடுத்தவங்களை பற்றி தப்பு செய்கிறாங்கிறத சொல்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு, எனக்கு அந்த பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும், இனி அவளை பற்றி என்கிட்ட இப்பெல்லாம் வந்து பேசாதன்னு சொல்லிட்டு யூராவை திட்டி விட்டுருந்தாங்க. யூரா இந்த கோவத்தில் என்ன பண்ணுறான்னா இப்போ ஹீரோயின் தான் மேடம் ஹோல்காக்கு அவளோட ஓன் மேக்கப்பை போட்டு விடுறதா இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஃபவுண்டேஷனில் போலீஸ் பார்க் மூலமாக தேனியோட விஷத்தை வாங்கி அந்த ஃபவுண்டேஷனில் போட்டு விட்டுருதா ஊசி மூலமாக. ஸோ ஃபாஸ்ட்டாக ஹீரோயின் அந்த ரூமுக்கு வரான்னு தெரிஞ்சதுமே அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்போ தெரியாதனமாக ஊசியில் இருந்த கொஞ்சம் மருந்து இவளோட கையில் பட்டுருது. ஸோ ஆனாலுமே ஹீரோயின் வந்ததுமே உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு நான் ஜஸ்ட் இங்கே செக் பண்ண தான் வந்தேன், எந்த ஒரு தப்பு பண்ணாமல் ஒழுங்காக மேக்கப் போட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் என்ன இவ இந்த ரூமில் நிற்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயார் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காஸ்மெட்டிக்ஸையும் போய் செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் ஹீரோயின் கையிலையும் போட்டு பார்ப்பாங்க. பட் அந்த விஷம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வேலையை காட்டும் போல். ஸோ அப்படியே ஹீரோயினே மேடம் ஹோல்காக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுறாங்க. அந்த மேக்கப் மேடம் ஹோல்காக்கு ரொம்பவே பிடிக்குது. ஸோ அப்படியே அங்கே வந்துருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பேட்டி கொடுக்கணும் போல். ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்கிற டைம் அவங்களோட வாயை அசைக்க முடியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட கையிலையும் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோயினோட கையிலையும் ஒரு மாதிரி இருக்குது, மேக்கப்பில் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பட் இவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே யூராவோட கையில் போட்டிருக்கோம், அவள் இவங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறா. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக மேடம் ஹோல்காவையும் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பக்கத்து பெட்டில் தான் இருக்காங்க, அதுவும் ஒரே ரீசனுக்காக. ஸோ டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி தேனியோட விஷம் தான் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு எப்படி இப்படிலாம் நடந்துச்சுங்கிறது தெரியல, ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயினோட கையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மேடம் ஹோல்காக்கு சரியாகட்டும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே யூராக்கும் இங்கே பக்கத்து பெட்டில் தான் இருக்காங்க, நம்ம இங்கே வந்திருக்க தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அந்த இடத்துக்கு இப்போ நர்ஸு வராங்க. ஸோ ஹீரோயின் கையிலையும் இப்படி தேனியோட விஷம் பட்டிருக்குன்னு தெரிஞ்சோன்னே இன்னைக்கு என்னாச்சு, இதே ரீசனுக்காக நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க, பக்கத்து பெட்டில் கூட இதே மாதிரி பேஷண்ட் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது எதிர்ச்சியாக ஹீரோயினோட கண்ணில் யூராவோட செப்பல் பட்டுறது. ஸோ ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. அந்த திரையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே யூரா தான் இருக்கா. ஸோ யூராவோட கையில் எப்படி பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுமே மேடம் ஹோல்காவோட அசிஸ்டன்ட் இதெல்லாம் எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவள் அப்படியே போய் சொல்கிறான், நான் தெரியாதனமாக ஹீரோயினோட ஃபவுண்டேஷனை போட்டு பார்த்தேன், அதனால தான் இப்படி ஆகிட்டுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் நம்பவே இல்லை. அவளோட கன்னத்திலே ஒரு அறை கொடுக்காங்க. மேடம் ஹோல்காவும் அவங்களோட பங்குக்கு வந்து யூராவை அடிக்காங்க. ஸோ அப்படியே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் மேடம் ஹோல்காவை பார்த்துட்டு நடந்ததுக்கெலாம் சாரி சொல்கிறாங்க. மேடம் ஹோல்காவும் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, எனக்கு புரியுது, ஆனால் இருந்தாலும் யூரா எதுக்கு தொடர்ந்து உனக்கு எப்படி பிரச்சனை கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோக்காக தான் அவள் செஞ்சுட்ருக்கான்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மேடம் ஹோல்காக்கும் ஹீரோயின் நினச்சி ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ ஹீரோயின்ட்ட நீ எதை நினச்சி கவலைப்படாத, என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உனக்கு ரொம்பவே நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காங் இப்படி யூராவை கூப்பிட்டு வச்சு நடந்த பிரச்சனைக்கு மேடம் ஹோல்காட்டையும் ஹீரோயின்ட்ட போய் சாரி கேளுன்னு சொன்னால் அவள் மறுபடியும் நான் என்ன தப்பு செஞ்சேன், அதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வரா. ஸோ அடுத்ததாக ஹீரோயின்ட்ட போய் என்ன தைரியம் இருந்தால் என்ன நீ அன்னைக்கு கன்னத்தில் அரைவேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் உன்னை காரை விட்டு ஏற்றி இருக்கணும், பொழைச்சிப்போன்னு சொல்லி நான் விட்டு வச்சிருக்கேன், நீ தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருந்தா அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஸ்டேட்டாக வீட்டில் போய் ஹீரோட்ட தான் போய் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோக்கும் நியூஸ் தெரியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயின் அவள் செஞ்ச தப்புக்கு என் மேலே ஃப்ரேம் பண்ணி விட்டுட்டா,
தான் என் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுறா. ஆனால் அங்கே ஹீரோ தான் 2 பேருக்கு நடுவில் ரொம்பவே குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் எதர்ச்சியாக யூராட அப்பா அவரோட வீட்டில் இருந்த அந்த சூசைட் லெட்டரை கவனிக்காங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே யூராவை கூப்பிட்டு தான் விசாரிக்காங்க, நீ இந்த விஷயத்துலையும் ஏதாட்டு ஹீரோயினோட அம்மாவை பண்ணியான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவள் வேறு வழி இல்லாமல் உண்மையை முத்துக்குறான். பட் அவள் தான் மலையிலேருந்து தள்ளி விட்டுங்கிறத மட்டும் சொல்லாமல் எதிர்ச்சியாக அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். இதெல்லாம் கேட்குற யூராவோட அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்னொரு பக்கம் யூராவோட பாட்டி போலீஸ் சீஃப்க்கு லஞ்சமாக பெயிண்டிங் கொடுத்து தெரிஞ்ச ஹீரோயின் இப்போ ஒரு டெலிவரி பாய் மாதிரி கெட்டப் போட்டுட்டு அவங்களோட வீட்டில் போய், நாங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு டெலிவரி பண்ணது ஒரிஜினல் பெயிண்டிங் கிடையாது, ஃபேக் பெயிண்டிங், இதுதான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருந்த ஒரு ஃபேக் பெயிண்டிங்கை கொடுத்துட்டு ஒரிஜினல் பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பட் இதெல்லாம் கேமராவில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை அப்படியே எடுத்து ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதாக இருந்தால் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் போலீஸ் சீஃப்க்கு ஃபஸ்ட் இவங்க தந்தது தான் ஒரிஜினல், இப்போ தந்துருக்கிறது ஃபேக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உடனே இங்கே யூராவோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு, என்னை வச்சு நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்களா என்ன, இப்போ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க. அதுக்கு யூராவோட அப்பாவும் ஸ்டேட்டாக அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்காங்க, இப்படி எதுவும் நடந்துச்சான்னு சொல்லும்போது, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே, நான் ஒரிஜினலாக கொடுத்தேன், 2வது ஃபேக்கெலாம் கொடுக்கலேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே யூராவோட அப்பாவை வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கும் பார்க்குக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரும், எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எப்போமா அது பார்க்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவிடன்ஸோட காட்டும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவரோட ஜட்ஜுங்கிற பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இதை நினச்சி நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு தன்னோட பொண்ணுகிட்டையும் அம்மாட்டையும் ஃபீல் பண்ணி அழுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யூராக்கு தன்னோட அப்பா நம்மளால தான் கஷ்டப்படுறாங்கிற ஃபீலிங் உள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே திடீர்னு மேடம் ஓல்கா என்னன்னு தெரியல ஹீரோவுக்கு இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்காங்க. கூடவே ஏதோ ப்ரோக்ராம் ஒன்று வைக்காங்க போல். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்காக ஹீரோயின் அதுக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணி வச்சுருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட யூரா இதில் ஹீரோயினை வின் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாத நேரம் அதெல்லாம் எடுத்து அவள் பேருக்கு அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன் வரப்போ யார் ப்ரெசன்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மேடம் ஓல்கா கேட்கும்போது, வேணும்னு இவா என்னன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயினே பண்ணணுன்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் கரெக்டாக அவளோட ப்ரொபோசல் கொடுத்துட்டு இருக்கிற டைம் இவா இப்போ ஸ்டாப் பண்ணு, இது எல்லாமே என்னோட நீ காப்பி பண்ணியிருக்க, இது என்னோட ப்ரொபோசல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போடுறா. பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான். ஸோ ஹீரோயின்னு சொல்கிறாங்க, இல்லை அவள் தான் என்னோடது காப்பி பண்ணியிருக்கா, இவள் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சே நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரொபோசலில் ராங்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாமே அவளதில் இருக்குது, வேணா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்கே இருக்கிற மேடம் ஓல்காவும் ஹீரோவை பார்த்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கு அவள் ரொம்பவே தடுமாறுறா, அதுக்கு தெரியல. ஸோ எல்லாருக்கும் தெரியுது இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னொரு பக்கம் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ இதுக்காக மேடம் ஓல்காட்ட போய் சாரி கேளுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் சரின்னு சொல்லிட்டு மேடம் ஓல்காவை பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி காங்கும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின்குள்ளே தான் அந்த ப்ரொபோசல், நான் அவளோடதை காப்பி பண்ணி போய் சொல்லிட்டேன், அதை மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வரா. ஹீரோவும் அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நான் உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அங்கே காங்கும் ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க முன்னாடி என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருந்தா. இங்கே ஹீரோக்கு இவ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்ததான் மேடம் ஓல்காட்ட ஹீரோ யூராக்கு பதிலாக மன்னிப்பு கேட்காங்க. ஸோ இப்போது அந்த ப்ரெசன்டேஷன்லாம் ஹீரோயின் தான் வின் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் மணி போக அடுத்ததான் மாடலாகவும் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ யூராக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி டைமில் ஹீரோயினுக்கு ஒரு சூசைட் லெட்டரை அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து கால் வருது. ஸோ ஹீரோயினும் அங்கே போய் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்னும் ரிசல்ட் கண்டுபிடிக்கல போல், பட் இது லெஃப்ட் ஹேண்டுங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்னே ஒரு வேளைக்கு இது யூரா பார்த்த வேலையாக இருக்குமோன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. யூரா ரைட் ஹேண்ட் தான், பட் அவள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஃபவுண்டேஷன் வந்து ரைட் ஹேண்டில் போட்டதுனால ஹாஸ்பிட்டலில் லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் அதோட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. பட் இப்படி ஹீரோயின் லெட்டர் அனலைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு போகிறத ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலீஸ் பார்க் வந்திருப்பாரு. ஸோ உள்ளே போய் மேட்ரு என்னன்னு கேட்காரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட்டாக யூராக்கு கால் பண்ணி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவள் கையில் அந்த லெட்டரை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம இது வரைக்கும் லெஃப்ட்
ஹேண்டை வச்சு எழுதலன்னு சொல்லி யோசிக்கா. அப்போ தான் சடனாக ஞாபகம் வருது ஹாஸ்பிட்டலில் லெஃப்ட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே அதை வாங்கி அனலைஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பார்க் அவரை மீட் பண்ணி ஹீரோயின் கொடுத்துட்டு போனதை பற்றி ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட தான் சொல்லணும், அவட்ட சொல்லக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக கிம் வராங்க. யாரை கேட்டு நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகுறீங்க, அது அந்த பொண்ணோட ப்ரைவசி, ஹீரோயின் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, நீங்கள் அதில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருந்தாரு. இன்னொரு பக்கம் யூராவும் அவங்க அப்பாவும் மீட் பண்ணி இப்படி லெட்ரு வச்சு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் லாக்கரில் நல்லா தான் லாக் பண்ணி வச்சுட்டு போனேன், எப்படி அவள் கைக்கு அந்த லெட்ரு போச்சுங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அப்போ தான் அவருக்கு சடனாக ஞாபகம் வருது. லாஸ்ட் டைம் அவளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயோ போனால் அதுக்கப்புறம் தான் வந்தா. ஸோ அந்த டைமில் தான் என்னோட கீயெல்லாம் அச்சு எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இங்கே யூராட்ட சொல்லும்போது அவள் இங்கே வந்திருந்தானா அவளோட கைரேகை கண்டிப்பாக இங்கே இருக்கும், இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ், இது ஒரு ரீசனை வச்சு ஹீரோயினை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் திருடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யூராவோட அப்பாட்டையும் என்ன திருடி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போதே அவரும் மறுபடியும் போய் சொல்கிறாரு, இப்படி காசையும் ஜுவல்லரியும் திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே கம்பெனியில் ஹீரோயின் இப்போ மாடலாக இருக்கிறதுனால ஹீரோயினை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு அவள் கொடுத்துருந்த லெட்டர் அனலைஸ் பண்ணுற இடத்துலேருந்து கால் வருது. இப்படி ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபார்மும் சூசைட் லெட்டரில் இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினும் தன்னோட அம்மாவுக்கு இப்படி நடந்ததுக்கு யூரா தான் காரணம், கண்டிப்பாக பழி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அதுக்குள்ளே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி நீங்கள் யூராவோட வீட்டில் நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக யூராவும் வந்து பேசுகிறான், நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் சூசைட் லெட்டரை வச்சு எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்கிறதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி போலீஸ் முன்னாடி பேசும்போது யூராவும் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீ இப்போ அந்த லெட்டரை பற்றி பேச்சை இதோட விட்டுட்டானா நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது ஹீரோயினும் முடியவே முடியாது, நீ செஞ்ச தப்புக்கு நீ கண்டிப்பாக அதுக்கான இதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். ஆனால் அவனும் அப்போ நீ ஜெயிலுக்கே போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசினது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு காங்கும் அந்த இடத்துக்கு வந்து சொல்கிறாங்க, நீ இப்போ யூரா கொடுத்த ஆஃபரை கையில் எடுத்துக்கோ, நீ இப்போ வெளியே வந்தானா எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியவே முடியாது, எங்கள் அம்மா செஞ்சதுக்காக நான் அவளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும், அதுக்காக நான் என்ன அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இந்த டைம் காங்குக்கு கிம்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, இப்போது நர்சிங் ரூமில் இருந்த அவங்க அம்மா கண் முழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக யூராக்கு கால் பண்ணி நீ சொன்னதே செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூராவும் கேஸை வாபஸ் வாங்கிடுதான். ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு நீ சொன்னதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இனி அந்த லெட்டரோட பேச்சை எடுக்காமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இப்போ தான் யூராக்கு கொஞ்சம் டவுட் வருது, ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னவா திடீர்னு எதுக்கு வேணும்னு சொன்னால் காங் வர இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான், என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினும் ஃபைனலாக அவங்க அம்மாவை பார்க்காங்க. அவங்க அம்மா இப்போ கண் முழிச்சு நல்லா கை கால்லாம் அசைக்காங்க. கூடவே யூரோவை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இப்படி மேரேஜ் பண்ணது என்னோட தப்பு தான், அவரோட பொண்ணாலே உனக்கு இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காங்க. ஹீரோயினும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்த யூரா எல்லாத்தையுமே கேட்டுட்டா. ஸோ ஃபைனலாக அவள் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரியுதுங்கிறப்போ அவளுக்குள்ள நிறைய பயம் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின்கிட்ட கண்டிப்பாக ஹீரோவை பற்றி எல்லாம் உண்மையை வெளியே கொண்டு வந்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நம்ம கையில் இப்போதைக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை, ஸோ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து காங்கும் ஹீரோயினும் சேர்ந்து கிளம்புறாங்க. இதை வெளியே நின்று யூரா கவனிச்சுட்டு ஸோ இப்போது ஒரு நர்ஸை வேணும்னே உள்ளே அனுப்பிட்டு உங்களோட பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வெளியே வரணுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் ஹீரோயின் தான் வெளியே நிற்காங்கன்னு நினச்சி வெளியே வந்தால் இங்கே யூரா அவங்கள பிடிச்சி இழுக்கா. அவங்களும் மறுபடியும் நம்மளை ஏதாட்டு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்க்காங்க. பட் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால எப்படியோ இழுத்து காரில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் இங்கேயே முடியுது. இனி வர போகிற இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.